ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மக்கிட்ட சாட் ஜிபிடியும் இருக்குது, கோபைலட்டும் இருக்குது. கோபைலட்லேயும் சரி, சாட் ஜிபிடிலையும் சரி ஒரே வகையான ஏஐ தான் இருக்குது. அதாவது GPT-4. இந்த GPT-4 ரெண்டுமே எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல் ஃப்ளெஜாக பார்க்க போகிறோம். வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம். நாம் இந்த வீடியோவை 2 நாள் ஷூட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா சாட் ஜிபிடி இருக்கு இல்லையா, நார்மல் சாட் ஜிபிடி, அதில் எல்லா ஃபீச்சர்ஸும் அவைலபிளாக இருந்துச்சு. தென் ப்ரீமியம் வெர்ஷனுக்கு செகண்ட் டேவே மாறிடுச்சு. ஸோ அது இந்த வீடியோவில் அப்பட்டமாக தெரியும். அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சாட் ஜிபிடிக்கு தமிழ் தெரியுமா? அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கோபைலட்டில் செக் பண்ணி பார்க்கலாம். நாம் கோபைலட்டில் வந்து உங்களுக்கு தமிழ் தெரியுமா, டூ யூ ஸ்பீக் தமிழ், ஸ்பீக் இன் தமிழ், இந்த மாதிரி எந்த ப்ராம்ப்ட் கொடுத்தாலும் அது என்ன ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எழுத்து வடிவமாக கொடுக்குறாங்க. அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல் வடிவம். இதே கேள்வியை அப்படியே சாட் ஜிபிடி நம்ம கேட்போம். சாட் ஜிபிடியில் நம்ம வந்து டெக்ஸ்ட்டாக வந்து பதிவு பண்ணும்போது அது டெக்ஸ்ட்டாக தான் ரிப்ளை பண்ணுது. இது ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னு சொல்ல முடியும். ஏன்னு பார்த்தீங்கன்னா கோபைலட்டில் வந்து டெக்ஸ்ட்டாக பண்ணாலும் வாய்ஸும் கிடைக்குது, டெக்ஸ்ட்டும் கிடைக்குது. ஆனால் இதுக்கு வந்து செப்பரேட் பண்ணி வச்சுருக்கனால தனித்தனியாக தான் கேட்குற மாதிரி இருக்கும். உதாரணத்துக்கு நான் இப்போ சாட் ஜிபிடியில் பேசுகிறேன் அப்படின்னா, உங்களால் எப்படி சங்குது அதிசயம் இன்னும் என்ன செய்துட்டு இருந்தீங்க, ஃப்ளூவெண்ட்டாக நம்ம கூட சாட் ஜிபிடியால் பேச முடியுது. ஆனால் கோபைலட்டில் வந்து கேட்ட கேள்விக்கு தான் பதில் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் அது டெக்ஸ்ட்டாவோ வாய்ஸாவோ கொடுத்தாலும் ஓரளவுக்கு. ஆனால் சாட் ஜிபிடி நம்ம கூட இன்னும் கான்வர்சேஷன் பண்ண தான் பார்க்குறாங்க. என்ன பொருள் நீங்கள் வீடியோ பதிவுங்க, என்ன கேள்விக்க கேட்டீங்க அல்லது என்ன விஷயங்களை சொன்னீங்க அந்த வீடியோவை. சாட் ஜிபிடி ஆகட்டும், கோபைலட் ஆகட்டும், நாம் முன்ன சொன்ன இன்ஃபர்மேஷன்ஸை அதுங்க வந்து மைண்டில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறாங்க. அதுக்கு மேலே நம்மளோட குணாதிசயங்களை வந்து ஃபீட் பண்ணி இப்போ அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. செகண்ட் டாஸ்க் நம்ம என்ன கொடுக்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, கிரியேட் அ இமேஜ். எஸ், நாம் வந்து ஒரு ஈகிள் இமேஜை வந்து கிரியேட் பண்ண சொல்ல போகிறோம். சாட் ஜிபிடி குறிப்பிட்ட டைம் எடுத்துக்குது. ஆனாலும் பார்த்தீங்கன்னா நமக்கு 4 விதமான ஈகிள்ஸை வந்து அவங்க கொடுத்துட்டாங்க. இது இமேஜாக க்ரியேட் ஆகிருக்கு. நியர்லி பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப்பில் எடிட் பண்ணால் எந்த மாதிரி வருமோ அதே மாதிரி கிராஃபிக்ஸ் எல்லாமே ஓகே, நல்லா இருக்குது. ஓகேஷ் தான், ரொம்ப சூப்பரும் இல்லை, ரொம்ப சுமாரும் இல்லை, நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. இது ஈஸியாக எடிட்டும் பண்ணிக்கலாம். பாட்டமில் எடிட் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. 4 விதமான இருக்குது. இது தேவையில்லை அப்படின்னா நாம் வந்து அடிஷ்னலான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்தோம், டீட்டெயில்ஸை கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஈகிள்ஸ் இன்னும் வந்து அக்யூரேட்டாக கிடைக்கும். அதோட பிளேஸையும் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதே பார்த்தீங்க அப்படின்னா நாம் வந்து சாட் ஜிபிடியில் ட்ரை பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். இமேஜ் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு போதியமான டைம் எடுத்துக்குது. ஆனாலும் இமேஜ் எப்படி வந்துச்சு அப்படின்னு பாருங்கள். இது பயங்கரமான ஏமாற்றமாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா சாட் ஜிபிடியிலும் சரி கோபைலட்டும் சரி ஒரே ஆப்ஷன் இருந்தாலும் சாட் ஜிபிடியால் இமேஜஸை கிரியேட் பண்ண முடியல. பாருங்கள், நாம் வந்து ஈகிளை கிரியேட் பண்ண சொல்லியிருந்தோம். ஆனால் ஈகிள் மாதிரி இருக்கிற ஒரு வகையான ஆப்ஷனல் தான், அது ஒரு வகையான ஷேப் தான். அந்த ஷேப்பை தான் கொண்டு வர்றாங்க. இது மேக்ஸில் இருக்க அந்த ஷேப்ஸை மட்டும் வந்து இது ஈகிள் மாதிரி இருக்கிறதுக்கான ஆப்ஷனாக கொடுக்குறாங்க தவிர நமக்கு சாட் ஜிபிடி இமேஜ் ஜென்ரேட் பண்ண மாட்டுது. அது ஒரு பெரிய ஃப்ளா தான் இங்கே. காரணம் என்னென்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். இதோட அட்வான்ஸ் வெர்ஷனை நம்ம வாங்கினோம் அப்படின்னா நமக்கு இதை விட நல்ல ஆப்ஷன்ஸே கிடைக்கும். பட் நம்மளோட யூசர் விஷயம் வாங்கும் போது அதை யூஸ் பண்ணும் போது அங்கே இந்த மாதிரி விஷயங்கள் தான் கிடைக்குது. லைனுக்கும் இந்த நம்ம தான். ஆனால் பார்த்தீங்கன்னா நம்மளோட கோபைலட்டில் வந்து நமக்கு வந்து எல்லா வெர்ஷன்ஸும் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. இமேஜஸை க்ரியேட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் எல்லாமே சூப்பராகவே வந்திருக்குன்னு சொல்லலாம். தேர்ட் கொஷினாக நாம் வந்து ஒரு பைத்தான் கோடை வந்து ஜென்ரேட் பண்ண சொல்லியிருந்தோம். ரேண்டமாக அழகாக வந்து நமக்கு வந்து ரேண்டமாக ஒரு பைத்தான் கோடை கோபைலட் வந்து அழகாக செஞ்சு முடிச்சாச்சு. அதுக்கான டீட்டெயில்ஸும் வந்து கொடுத்தாச்சு. இதை வேறு எப்படிலாம் வெப்சைட்டில் வந்து டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. இதே விஷயத்த சிமிலரான விஷயத்த நாம் சாட் ஜிபிடிட்ட ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். பார்க்கலாம் சாட் ஜிபிடி எப்படி வந்து ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கிறத. ஸோ சாட் ஜிபிடிலையும் பார்த்தீங்க அப்படின்னா நாம் வந்து இந்த பைத்தான் கோடிங்கை அப்படியே வந்து கிரியேட் பண்ண சொல்ல போகிறோம். ஜென்ரேட் பைத்தான் கோடிங், அவ்வளோதான். கோபைலட் மாதிரி இல்லாமல் இந்த சாட் ஜிபிடி பார்த்தீங்கன்னா சில பல கொஷின்ஸும் கேட்குது. நான் ரேண்டமாக கிரியேட் பண்ணுவேன், உனக்கு எந்த மாதிரி வேணும் அப்படிங்கிறதையும் கிரியேட் பண்ணி அந்த கொஷின்ஸை நம்மள்கிட்ட வாங்கிட்டு நமக்கு ஏற்ற மாதிரி நமக்கான சோர்ஸ் கோடை வந்து அழகாக ரெடி பண்ணிடுது பைத்தான்லேயே. ஸோ இது வந்து சாட் ஜிபிடியோட ஒரு சிறப்பு அம்சம்னு சொல்லலாம். காரணம் பார்த்தீங்கன்னா கோபைலட் எடுத்த உடனே ஓகே உனக்கு ரேண்டமாக வேணுமா அந்த வச்சுக்கோ அப்படின்னு கொடுக்குற மாதிரி இல்லாமல் சாட் ஜிபிடி நம்மள்கிட்ட அடிஷ்னலான கொஷின்ஸையும் கேட்டு அதை டெவலப் பண்ணிக்குது. இது ஒரு நல்ல விஷயம். 4வதாக நம்ம இப்போ கேட்க போகிற கேள்வி என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, கோபைலட்டை ஒரு ஹார்ட்டை வந்து கிரியேட் பண்ண சொல்ல போகிறோம். இந்த ஹார்ட் எப்படி அப்படின்னா நமக்கு வந்து நம்ம வந்து சிம்பிள்ஸ் யூஸ் பண்ண முடியாது, சிம்பிள்ஸ்லேயே கிரியேட் பண்ண சொன்னாலும் கோபைலட் என்ன நினச்சிக்குது அப்படின்னா நாம் வந்து இமேஜஸை தான் கிரியேட் பண்ண சொல்ல போகிறோம் அப்படின்னு நினச்சிக்குது. ஸோ இது வந்து கொஞ்சம் டிஸ்டர்பிங்காக இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நாம் அங்கே சிம்பிள்ஸ் அப்படின்னு தெளிவாக கொடுத்துட்டோம். கொடுத்தாலும் இப்படி தான் நடக்குது. ஆனால் இதே சாட் ஜிபிடி பார்த்தீங்கன்னா
தெள்ள தெளிவாக புரிஞ்சுக்குது. சிம்பிள்ஸ்லேயே கரெக்டாக வந்து ஹார்ட்ஸை வந்து மென்ஷன் பண்ணுறதாகட்டும், நமக்கு இல்லை எனக்கு இந்த சிம்பிள் இல்லாமல் ஸ்டார் சிம்பிளில் கொடு அப்படின்னாலும் ஸ்டார்லையும் அழகாக கிரியேட் பண்ணி தந்துடுது. நம்ம என்ன சொல்கிறோமோ அதை ChatGPT டெக்ஸ்ட் வடிவத்தில் ரொம்ப அழகாகவே புரிஞ்சுக்குது. இதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா இதோட ஃப்ரீ வெர்ஷனை நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணி அதுக்கு நல்லா ட்ரைன் அப் பண்ணிட்டோம். ட்ரைன் அப் பண்ணால பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாகவே நாம் சொல்கிற எந்த விஷயமா இருந்தாலும் ChatGPT அழகாகவே கிரியேட் பண்ணி கொடுத்தது. ஸோ அதனால் புரிஞ்சிக்க முடியுது. நம்ம இதை தான் கேட்க வர்றோம் அப்படியே தெளிவாக புரிஞ்சிக்க முடியுது. கோபைலட்டை நாம் இப்போ வந்து இமேஜை வந்து ஸ்கேன் பண்ணி அது என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்ல போகிறோம். சின்னதாக ஒரு பல்ப் எடுத்துக்கிட்டேன். இந்த பல்பை இதனால் கண்டுபிடிக்க முடியுதாங்கிறது மட்டும் இல்லாமல் இதோட இன்னர் டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்னும் கோபைலட் சொல்லுதா அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட் ஸ்கேன் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன நினைக்கிறேன்னா வாட் இஸ் திஸ் என்ன இது அப்படின்னு தான் ஜஸ்ட் காமிக்கிறேன். ஆனாலும் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம கோபைலட் கொடுக்குதா அப்படின்னு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். எனக்கு தெரியும் இது என்ன கொடுக்க போகுது அப்படின்னு. எஸ் நம்ம நினச்ச மாதிரியே இது பல்ப் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லிவிட்டு இது எத்தனை வாட்ஸ் அப்படிங்கிறதும் தெளிவாக இதிலே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம். சும்மா அந்த ஆப்ஜெக்டை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதை சுற்றி இருக்க அளவுகளாகட்டும் இந்த மாதிரி நெறிமுறைகளையும் கண்டுபிடிச்சி இது இவ்வளோ வாட்ஸ் தான் இருக்கும், இது இவ்வளோ தான் கெப்பாசிட்டி இருக்கும் அப்படிங்கிறதையும் தெளிவாக சொல்ல முடியுது. இங்கே தான் பார்த்தீங்கன்னா ChatGPT தோக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதோட ஃப்ரீ வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா இருந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே எடுத்துட்டாங்க. நாம் 2வது நாள் இதை ஷூட் பண்ணாலும் உங்களுக்கு தெரியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து இமேஜ் ஸ்கேன் பண்ணுறதாகட்டும் கேமரா ஆப்ஷன் ஆகட்டும் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. இப்போ இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா பெய்டு வெர்ஷனுக்கு மாற்றிட்டாங்க. நாம் வீடியோ எடுத்த வரைக்குமே நீ அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துருக்கலாம். நாம் இதை டெஸ்ட் பண்ணும்போது செகண்ட் டே பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸ் எதுவுமே வரல. ஆனாலும் கோபைலட் ஆகட்டும் ChatGPT ஆகட்டும் இந்த விஷயங்களை வந்து கை தேர்ந்தவங்க தான். கோபைலட்டாலையும் முடியும் ChatGPTயாலையும் முடியும். ஸோ அடுத்த விஷயத்துக்கு நம்ம வந்து ஸ்கிப் பண்ணிட்டோம். ChatGPTயாலையும் கோபைலட்டாலையும் மியூசிக்ஸை கிரியேட் பண்ண முடியுமா, சாங்ஸை கிரியேட் பண்ண முடியுமான்னு கேட்டிருந்தோம். நாம் வந்து சாங்ஸை வந்து கிரியேட் பண்ணியிருந்தோம். நாம் வந்து கோபைலட்டை கேட்டப்ப சாங்ஸோட லிரிக்ஸை வந்து கொடுத்தாச்சு. இதே ChatGPT கேட்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா நமக்கான சாங்ஸ் வந்து கிரியேட் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு ஆன்சர் வருது. ஆனாலும் இதனால் முடியும். எப்படி ChatGPTயால் முடியும்? நீங்கள் வந்து வாய்ஸ் ஆப்ஷன்லேயே மூலிமா நீங்கள் கிளிக் பண்ணி சாங்ஸை வந்து உங்களுக்கு எந்த சாங் வேணுமோ அதை பாட விட்டு நீங்கள் கேட்டுக்கலாம். ஆனால் பேக்ரவுண்டில் மியூசிக்ஸ் வராது. ஸோ 2 பேர்த்தாலையும் சாங்ஸ் வந்து கிரியேட் பண்ண முடியும். ஒரு ChatGPTயால் நமக்கு வந்து வாய்ஸில் வந்து சாங்ஸ் வந்து கொடுக்க முடியும். கோபைலட்டால் வந்து நமக்கு லிரிக்ஸ்லையும் டெக்ஸ்ட்லையும் வந்து சாங்ஸ் வந்து கொடுக்க முடியும். இது 2 பேர்த்துக்கும் வந்து பொதுவானதான். இப்போது வின்னர்ஸை நீங்கள் தான் சூஸ் பண்ண போகிறீங்க. ஃபைனலாக ஒரே ஒரு கொஷின் கேட்க போகிறோம். அது என்ன கொஷின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். ஒன்றுமே இல்லை. நாம் வந்து ஒரு மேக்ஸ் ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ண சொல்ல போகிறோம். அந்த மேக்ஸ் ப்ராப்ளத்தை 2ம் எப்படி கரெக்டாக வந்து சால்வ் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது விஷுவலாக நாம் வந்து இப்போ வந்து ChatGPT பேச முடியாது. ஆனால் டெக்ஸ்ட்டாக பேச முடியும் இல்லையா? அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு கோபைலட்டை வந்து இதை வந்து ஃபோட்டோ எடுக்க போகிறோம். ஒரு மேக்ஸ் ப்ராப்ளத்தை போட்டிருக்கேன். இது ஒரு சிம்பிளான மேக்ஸ் ப்ராப்ளம் தான். இதை போட்டதுக்கப்புறம் இதை வந்து ஸ்கேன் பண்ணி இதை வந்து சால்வ் பண்ண சொல்ல போகிறேன். கோபைலட் ரொம்ப அழகாகவே இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சால்வ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அதுவும் தமிழ்லையும் சரி நம்மளோட ரீஜனல் லாங்குவேஜ்லையும் சரி ரொம்ப அழகாகவே இதை வந்து ஸ்கேன் பண்ணி இதுக்கான ஆன்சரை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நமக்கு வந்து கொடுத்துச்சு. டெக்ஸ்ட் புக்கில் இருக்க மாதிரியே இதே ஆப்ஷனை நாம் வந்து ChatGPT ட்ரை பண்ண போகிறோம். அங்கே ட்ரை பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்மளால் விஷுவலாக பேச முடியாது. ஆனால் டெக்ஸ்ட்டாக பேச முடியும் இல்லையா? இதே விஷயத்தை நான் வந்து டெக்ஸ்ட்டாக வந்து கொடுக்குறேன். நீங்கள் வந்து கொஷின்ஸ் வந்து காப்பி பண்ணி கூட பேஸ்ட் பண்ணலாம் இல்லையா? கொடுத்தவொடனே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக சொல்யூஷன்ஸை கொடுத்தாச்சு. இது 2மே ஈக்குவல் தான். என்ன ஸ்கேனிங் ஆப்ஷன் இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். புக்ஸ்லேருந்து காப்பி பண்ணுற அந்த பிரச்சனை இருந்திருக்காது. இருந்தாலும் இமேஜ் ஈஸியாக ஸ்கேன் பண்ணி நம்மளால் பண்ண முடியும். ஃபைனலாக இன்னும் ஒரு கொஷின் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்க் மீ எ கொஷின். நீ என்கிட்ட கேள்வி கேளுன்னு கேட்டப்ப ChatGPT ஆகட்டும் கோபைலட் ஆகட்டும் உங்களுக்கு முக்கியமான விஷயங்களை தெரிஞ்சுக்க ஆசையா, நீங்கள் இன்னும் ஒரு விஷயத்தை கற்றுக்க நினைக்கிறீங்களா அப்படின்னு நமக்கு டீச் பண்ணுறதுல நல்லாவே ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அதுவும் கோபைலட்டை விட ChatGPT இன்னும் அழகாகவே நம்மள்ட்ட வந்து ஃபோக்கஸ் பண்ணுது. உங்களுக்கு எதில் ஆர்வம் இருக்குது அப்படின்னு நம்ம ப்ரீவியஸாக பேசி நம்மள டெக்னாலஜியில் ஆர்வம் இருந்தால் அதையும் நமக்கு பூஸ்ட் அப் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் சொல்லுங்கள் எது வின்னர்ஸ்? நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க. எந்த ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி? உங்களுக்கு எது பெஸ்ட்டான ப்ரிஃபரன்ஸான ஆப்ஷன் ChatGPTயா இல்லை கோபைலட்டா அப்படிங்கிறத கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். வேறு இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம பேஸ் பண்ணி எந்த வீடியோஸ் வந்து கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.